ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெண்டி ரெசிபி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் கோதுமை மாவு அரிசி மாவு ரெண்டு கலந்து தோசை எப்படி செய்ய போகிறோன்னு பார்க்குறோம். வாங்க வீடியோவை பார்க்கலாம். நார்மலாக எப்போவுமே அரிசி உளுந்து ஊற வச்சு தோசை சுட்டு சாப்பிடுவோம். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டாக கோதுமையை ஊற வச்சு அரிசியும் கோதுமையும் ஊற வச்சு கழுவி அரைச்சி மாவு எடுத்து வச்சு தோசை சுடுறேங்க. அது சூப்பராக இருக்குது. ஒரு நாளைக்கு சாப்பிட்டு பாருங்கள், குழந்தைகளாம் விரும்பி சாப்பிடுவாங்க. அடுப்பு பற்ற வச்சுக்கோங்க, தோசைக்கல் அடுப்பில் வைங்க. தோசைக்கல் சூடானது பாருங்கள், கத்திரிக்காய் அரை சைஸ் வெட்டி நல்லா எண்ணெய் தொட்டு நல்லா தேய்ச்சிக்கோங்க. தோசை நல்லா வரும். கல் காஞ்சிருச்சுங்க. இப்போ பாருங்கள், மாவு ஒரு கரண்டி எடுத்து கல்லில் ஊற்றுங்க. இன்னொரு கரண்டி ஊற்றுங்க, 2 கரண்டி ஊற்றி நல்லா தேய்ச்சி விடுங்க. பாருங்கள், தோசை பார்த்தீங்கனாலே நல்லா வருங்க. கோதுமை 2 டம்ளரு, அரிசி 3/4 டம்ளரு 6 மணி நேரம் ஊற வச்சு நல்லா அரைச்சி கழுவி நல்லா சுத்தமாக கழுவி எடுத்து கிரைண்டரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரத்துலேயே நம்ம தோசை ஊற்றலாங்க. மாவு புளிச்சிடும். புளிச்ச மாவு எடுத்து உப்பு போட்டு லைட்டாக கலக்கி நீங்கள் தோசை ஊற்றலாங்க. எப்போ நம்ம அரிசி மாவு உளுந்து மாவு கலக்கி தோசை சுட்டுட்ருக்குறோம். இதில் டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு பாருங்கள், டேஸ்ட்டாக வரும். நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்கள், இந்த மாதிரி வந்துடும். இது வந்ததுக்கப்புறமா நம்ம தோசையை திருப்பி போடுங்க. இது தக்காளி குழம்பு, தக்காளி பஜ்ஜி, கத்திரிக்காய் தக்காளி கடையிறது, புளி குழம்பு, புளி சட்னி எல்லாத்துக்குமே நல்லா இருக்குங்க கோதுமை தோசை. பாருங்க, நல்லாயிருக்கும். இந்த மாதிரி செவந்த மாதிரி வந்துடணுங்க. வந்ததுக்கப்புறமா எடுத்தோம்னா நல்லா முறுமுறுப்பாக நல்லாயிருக்கும். எடுத்து ஒரு தட்டில் வச்சுருங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.